நம்ம மனசில் எதை நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு ஆன்மீகத்தில் எல்லாம் ஆழமாக சொல்லிகிட்ருக்காங்க. நல்லது நினச்சின்னா நல்லது நடக்கும், எண்ணம் போல் வாழ்க்கைலாம் சொல்லியிருப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம ஏன் அதெல்லாம் பின்பற்றி அதை அப்ளை பண்ணி நம்ம பயன்படுத்திக்க முடியல அப்படின்னா, நம்மளால் நல்லது நினைக்கவே முடியல. அதுதான் பிரச்சனை. நம்ம மனம் எப்பயுமே, அது மனதோட இயல்பு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, எப்பயுமே நெகட்டிவ் பக்கம்தான் 99% இருக்கும். நம்ம வெளியிலலாம் நல்ல விதமாக பேசுவோம், சூப்பராக நடந்துக்குவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா மோசமான எண்ணங்களாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டையே நம்ம பார்ப்போம், உங்கள் கூட படித்தவங்களோ இல்லை உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை பழகினவங்களோ ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு தெரிஞ்ச நபர் யாராவது உங்களை சந்திக்க வராங்கன்னு வைங்க, அவங்க உங்களை விட ஒரு படி மேலே ஸ்டேட்டஸில் ஏதாவது ஒரு தன்மையில் அவங்க உங்களை விட உயர்ந்த இடத்துல இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட நீங்கள் நல்ல விதமாக பேசுவீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு உங்களுக்கே தெரியாமல் ஒரு பொறாமை உணர்ச்சி உள்ளேருந்து ஒரு மாதிரி பொங்கும். ஒரு மாதிரி காண்டாக இருக்கும் உங்களுக்கு அவங்கள பார்த்தா, வெறுப்பாக இருக்கும். ஆனால் வெளியில் வேறு வழி இல்லாமல் கடமைக்கு சிரிச்சுட்டு பழகுவீங்க. இப்படி தான் பல விஷயத்தில் நம்ம இருக்கிறோம். வெளியில் ஒரு கேரக்டராகவும் உள்ளே ஒரு கேரக்டராகவும் நம்ம இருக்கோம் இல்லைங்களா? அப்போ நீங்கள் வெளியில் அழகாக பேசுகிறாங்களா, நல்லா பேசுகிறவங்க, நல்ல விதமாக நடந்துக்கிறவங்க, இவங்கெல்லாம் நல்லவங்க கிடையாது. அவங்களுடைய உள்ள மனசு எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நல்ல வார்த்தையை பயன்படுத்துறதுனாலையும் நல்ல விதமாக நடந்துக்கிறனாலையும் ஒரு மனிதன் நல்லவன் கிடையாது. அவன் மனசுக்குள்ளே தான் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நீங்கள் வெளியிலலாம் உங்களை நல்ல விதமாக காட்டிக்கிட்டு நல்லவனாக வெளிப்படுத்திக்கிட்டு அழகாக பேசிக்கிட்டு நீங்கள் வாழ்கிறனால உங்கள் வாழ்க்கை மாறாது. நீங்கள் வெளியில் எவ்வளோ சூப்பராக பேசினாலுமே நீங்கள் உள்ளுக்குள்ளே தப்பாக தானே யோசிக்கிறீங்க. அப்போ இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா அதெல்லாம் மனம் சார்ந்து இருக்குது. மனம் எப்படி செயல்படுதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் நல்லதாகவே நினைக்க முடியும். எல்லோரும் நல்லா இருக்குன்னு தானே நம்ம நினைக்கணும். ஆனால் நம்ம ஏன் தான் மட்டும் நல்லா இருக்குங்கிறதுக்காக ஓடிட்டுருக்குறோம். நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் தெரியுங்களா? நம்ம மட்டும் நல்லா இல்லைன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம மட்டும்தான் நம்ம துன்பப்படுறோன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் திரும்பி கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனசில் ஒரு எண்ணம் வரணும். தானும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ஆனால் இங்கே நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், நான் மட்டும்தான் நல்லா வாழணுங்கிற உங்களுக்கே தெரியாமல் ஆழமான ஒரு பதிவு உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த சுயநலமான அந்த பதிவு தான் உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை பிரதிபலிக்குது. அதனால் நீங்கள் கெட்ட உணர்வுகளோடு நீங்கள் பிணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த எதிர்மறை அந்த கெட்ட உணர்வுகளோடு நீங்கள் பிணைக்கப்பட்டனால தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நினச்சாலுமே உங்களுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது. அப்போ நீங்கள் வெளியில் நல்ல விதமாக பேசுகிறனால நீங்கள் நல்லவர் கிடையாது. உங்கள் உள்ளத்தில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதிலிருந்து உங்களை விடுபடுறதுக்கான முயற்சி செய்யுங்க. ஒருத்தர் பார்த்தோன்னா ஒரு பொறாம உணர்வு, வெறுப்புணர்வு, கோபம், ஆணவம், அகங்காரம்லாம் வருது இல்லைங்களா? அதெல்லாம் ஏன் வருதுன்னு கண்டுபிடிச்சி அதிலிருந்து உங்களை விடுவித்து கொள்வது தான் உண்மையான தெளிந்த மனம். உங்கள் மனசு தெளிவாக இருந்தால் தான் நீங்கள் நல்லதை நினைக்க முடியும். அப்போ